நல்ல டேஸ்டா கோவக்காய் பிரியாணி எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாமா? கோவக்காய் உடம்புக்கு நல்லதுன்னு எல்லாருக்கும் தெரியும். ஆனா கோவக்காவை சாப்பிட சொன்னா பசங்க சாப்பிட மாட்டாங்க. இந்த மாதிரி பிரியாணி செஞ்சு கொடுங்க, தட்டு ஃபுல்லு காலி பண்ணிடுவாங்க. கோவக்கால அந்த அளவுக்கு ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குங்க. கோவக்காய் சாப்பிட்றதுனால ரத்தத்துல இருக்கிற சர்க்கரையோட அளவை முதல்ல கட்டுப்பாட்டுல வைக்குது. அது மட்டும் இல்லாம செரிமானத்துக்கு உதவி பண்ணி உடல் எடையும் குறைக்குது. சொரியாசிஸ் போன்ற தோல் பிரச்சனை இருக்கிறவங்க இந்த கோவக்காய் சாப்பிட்டு வரும்போது கொஞ்சம் கொஞ்சமா சரியாகிடும். இரும்பு சத்து அதிகம் இருக்கிறதுனால ரத்த சோகை இருக்கிறவங்களும் இந்த கோவக்காவை அதிகமா உணவுல சேர்த்துக்கோங்க. இத்தனை சத்துள்ள கோவக்காவை நம்ம பிரியாணி மாதிரி செஞ்சு கொடுத்தா யார் தான் வேணான்னுவாங்க? எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாமா? வெல்கம் டு அனீஸ் ஃபுட் கார்னர். ஒரு குக்கர்ல கொஞ்சமா எண்ணெய் சேர்த்துக்கோங்க. பட்டை, கிராம்பு, சோம்பு, ஒரு பிரிஞ்சி இலை, 2 ஏலக்காய் இதெல்லாம் சேர்த்துக்கோங்க. இதெல்லாம் நல்லா பொரிஞ்சு வந்த உடனே வெங்காயம் நல்லா நீல வாக்கில் கட் பண்ணிட்டு வெங்காயத்தை சேர்த்துக்கோங்க. கூடவே 2 பச்சை மிளகாய் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுடுங்க. வெங்காயம் நல்லா இந்த அளவுக்கு வதங்கி வரணும். அப்பதான் பிரியாணி ரொம்ப டேஸ்டா இருக்கும். இஞ்சி பூண்டு விழுது 2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. இப்போ அதையும் நல்லா பச்சை வாசனை போற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுடுங்க. இப்போ நல்லா பழுத்த தக்காளி ஒரு 3 தக்காளி சேர்த்துக்கோங்க. இப்போ வெங்காயம் தக்காளி எல்லாம் நல்லா வதங்கி வந்துருச்சு. இப்போ புதினா ஒரு 2 கைப்பிடி அளவுக்கு சேர்த்துக்கோங்க. புதினா சேர்த்து வதக்கும் போது ஃப்ளேவர் அந்த அளவுக்கு சூப்பரா இருக்குங்க. இப்போ கோவக்காய் நல்ல ஃப்ரெஷ்ஷான கோவக்காய் எடுத்து நல்லா கழுவிட்டு நீல வாக்குல அரிஞ்சிட்டு சேர்த்துக்கோங்க. இந்த கோவக்காவையும் நல்லா லோ ஃப்ளேம்ல வச்சு ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி விடுங்க. இந்த கோவக்காய் நம்ம வதக்குறதுலேயே ஒரு பாதி அளவுக்கு குக் ஆகணும். இப்போ அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு மசாலா பொருள் ஒன்று சேர்த்துடலாம். தனி மிளகாய்த்தூள் 2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. காஷ்மீரி மிளகாய்த்தூள் 2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. இது நம்ம கலருக்காக தான் சேர்க்குறோம், காரம் இருக்காது. அப்புறம் பிரியாணி மசாலா 1 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. மஞ்சள் தூள் ஒரு 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு இதில் சேர்த்துடலாம். ஃப்ரெஷ்ஷான தயிர் 1 கப் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துருங்க. ஒரு 5 மினிட்ஸ்க்கு லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா வதக்கி விடுங்க. ஏன்னா அந்த கோவக்கால இந்த மசாலா எல்லாம் நல்லா இறங்கி வரணும். பாஸ்மதி அரிசி நான் ஏற்கனவே ஊற வச்சிருக்கேன். 1 டம்ளர் அரிசிக்கு 2 டம்ளர் தண்ணி வீதம் சேர்த்துக்கோங்க. இப்போ தண்ணி சேர்த்துட்டு நம்ம உடனே அரிசி சேர்த்துடக்கூடாது. இந்த தண்ணி நல்லா கொதிச்ச உடனே தான் நம்ம அரிசி சேர்க்கணும். அப்பதான் நமக்கு அந்த அரிசி உடையாம வரும். இப்போ பாருங்க, தண்ணி நல்லா கொதிச்சு வந்துடுச்சு. இப்போ நம்ம அரிசியை சேர்த்துக்கலாம். இப்போ அரிசி சேர்த்ததுக்கு அப்புறமா எல்லாத்தையும் நல்லா கலந்து கொடுத்துட்டு உப்பு காரம் எல்லாம் கரெக்டா இருக்கா செக் பண்ணிக்கோங்க. இப்போ கடைசியா ஒரே 1 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்து கொடுத்துட்டு குக்கர் மூடி ஒரே 1 விசில் வச்சு எடுத்துக்கோங்க. அப்படியே மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோஸ் எல்லாம் பிடிச்சிருந்தா லைக் போட்டு விட்டுட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. இப்ப பாருங்க, குக்கர் ஓபன் பண்ணி பார்க்கலாம். எந்த அளவுக்கு அரிசி நல்லா உதிரி உதிரியா வெந்து வந்திருக்கு பாருங்க. கோவக்காய் பிரியாணி மட்டும் இல்லைங்க, இந்த மாதிரி 1 பாட் லஞ்ச் ரெசிபிஸ் நம்ம சேனல்ல நிறைய போட்டிருக்கோம். அதனால மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அட்டகாசமான சுவையில நல்ல காரசாரமான கோவக்காய் பிரியாணி நீங்களும் செஞ்சு பார்த்து அசத்துங்க. நன்றி, வணக்கம்.